பார்வதி ஏன்னா டைமு இவ்வளோ நேரத்துக்கு நெகத்தை வெட்டின்னுக்கிற உனக்கு புத்திக்கு திக்குதா இல்லையா? எப்பா பாரு 6 மணிக்கு மேல தான் வாசல்ல பெருக்குறது, 6 மணிக்கு மேல தான் குப்பை கொட்டுறது, 6 மணிக்கு தான் வீடை தொடுக்குவேன், 6 மணிக்கு தான் தலைய வருவேன், மூஞ்ச கழுவேன். அதுக்கு முன்ன மூஞ்ச கழுவி ஒரு பொட்டு வச்சு ஒரு பவுடர் வச்சு ஒரு திருநீர் வைக்கிறியா நீ? வீட்டுக்கு ஒரு பொம்பளை லட்சணமா வைக்கிற முடிய என்ன பெப்பரப்பேன்னு விரிச்சு விட்டுக்குன்னு உக்காந்து இருக்கிற. இன்னும் என்ன அந்த பழைய காலத்து மாதிரி பேசிக்கிறீங்க? உங்க மாமியார் கொடுமை குத்த மாதிரி எனக்கும் கொடுத்துக்கிறீங்களா? காலத்து மாமியார் மேல எல்லாம் நான் இருந்திருந்தேன்னா இந்த வீட்டு உள்ள நீ இவ்வளவு வருஷம் குடும்பமே பண்ணிருந்துக்க மாட்டேன். நான் பொறுமையா இருந்து போற வருஷத்தான் நீ இங்க உக்காந்து இருக்கிற. எங்க மாமியார் அங்க வருவாங்கன்னா இங்க ஏஞ்சி நிக்குவேன். நானு உக்காருன்னு சொன்னதான் உக்காருவேன். நான் அவ்வளவு ஒரு பயம் பக்தியா இருந்து 35 வருஷமா நான் குடும்பம் பண்ணிக்கிறேன் தெரியுமா? இப்ப கூட எங்க மாமியார் அங்க பார்த்தா பயந்துக்குன்னு இப்படி போயிடுறேன். ஏன்னா என்னை பார்த்தா கத்துவாங்க நிக்குன்னு. நீ இதுக்குன்னு எனக்கு சவால் அடிக்கிறியா? நீ வரமாதே உன்னெல்லாம் எங்க வைக்கணுமோ அங்க வச்சிருந்துக்கணும். போட்டோம் மரிமாவோ எங்க மாமியார் பண்ணாங்க நான் பண்ணக்கூடாது அன்ட்டு நினைச்சு குடும்பம் பண்ண வச்சா ஏன்ட்ட எகுத்து பேசுக்கிறியா? வாயெல்லாம் அடிச்சு தொச்சிடுவேன் நானு. என்னம்மா அங்க சண்டை போட்டுங்கிற? எனக்கும் அவளுக்கும் 1000 சண்டை இருக்கும். உன் வேலை என்னக்குதான் நீ போய் பாரு. உன் பொண்டாட்டிக்கிட்ட நான் பேசுவேன் பேசாத ஆவேன். போ ஏஞ்சி போ. 8 மணி ஆச்சு போய் சோறாக்கு. நல்லா கொஞ்சம் கார தூக்கெல்லாம் போட்டு ஆக்கு. போடாத பேஷண்ட்க்கு சோறாக்குற மாரி.